My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைசிறந்த அரசு மருத்துவ கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னா கடந்த ஆண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன கட் ஆஃப் மார்க்ஸுக்கும் என்ன ரேங்க்குக்கும் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகள் முதல் 5 அரசு மருத்துவ கல்லூரிகளினுடைய மார்க்கை பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற எல்லா காலேஜஸுடைய ஆல் இண்டியா ரேங்க்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் முதல் எல்லாரும் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். எம்எம்சியினுடைய ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 1, 2, 3 கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த மார்க் அப்படிங்கிறது ரேங்க் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஓப்பன் கேட்டகரியில் 2048வது ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஓபிசி பொறுத்த வரைக்கும் 1471க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 10,376க்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஆல் இண்டியா ரேங்க். எஸ்டி கேட்டகரிக்கு 92,801வது ஆல் இண்டியா ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சது. நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா இந்த ரேங்கை விட கம்மியான ரேங்க்ல நீங்கள் இருந்தீங்கன்னா யூ கேன் எய்ம் ஃபார் எம்எம்சி த்ரூ ஆல் இண்டியா கோட்டா. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு ரேங்க் வேரி ஆகும். இது ஆல் இண்டியா கோட்டா. அடுத்ததா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 7,301க்கு சீட்டு கிடைச்சது. ஓபிசி 9,085 அண்ட் எஸ்சி கேட்டகரி 54,018, எஸ்டியில் 81,472. ஸோ இந்த ரேங்கை விட கம்மியான ரேங்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டான்லியில் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். மை கைண்ட் ரிக்வஸ்ட், இன்கேஸ் உங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சதுன்னா அந்த காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக சேர்றதுக்கு முயற்சி எடுங்க. அதன் மூலமாக தமிழக மாணவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். ப்ரைவேட் காலேஜஸ்லையும் சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். கீழ்பாக்கில் ஓப்பன் கேட்டகரியில் 10,663, ஓபிசி பொறுத்த வரைக்கும் 11,816, எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 74,322, எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,0861வது கம்யூனிட்டி ஜென்ரல் ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. இந்த வருஷம் இந்த ரேங்க் விட கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கீழ்பாக்கில் சீட் கிடைக்கும். அடுத்ததாக கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 9,774, ஓபிசி 11,423, எஸ்சி 93,039, எஸ்டி கேட்டகரி 1,58,996க்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. அடுத்ததாக மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 10,467, ஓபிசி 11,559, எஸ்சி 75,910, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1,38,861வது ரேங்க்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் 5 கல்லூரிகளுடைய ஆல் இண்டியா ரேங்கை பார்த்துருக்குறோம். அடுத்ததாக ரிமைனிங் இருக்கிற எல்லா காலேஜஸையும் இதே மாதிரியான ஷார்ட் வீடியோவில் நம்ம வந்து அதனுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன கிடைச்சது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.